शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर चतुर्मुखमुखाम्भोजवनहं सबधूर्मम मानसे रमतां नित्यं सर्वशुक्ला सरस्वती शिरसा शिवभक्तानां पादाम्बुजरजः कणान् वन्दामहे वयं नित्यं वासनाध्वान्तभास्करान् இந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள். ஸ்ரீமத் சங்கர திக்விஜய சாராம்சம் என்கின்றதான பிரம்மஸ்ரீ மீ ராஜகோபால சர்மா அவர்கள் எழுதிய தமிழ் செய்யுளின் விளக்கத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். அதுல முகவுரை பார்த்துட்டு இருக்கோம். அதுல எந்த இடத்துல லாஸ்ட் கிளாஸ்ல நிறுத்தணும்னா குமாரல பட்டரை பத்தி கொண்டு வந்தோம். அதுல ராஜா ஒருத்தர் போட்டி வைக்கிறார், யார் வேதங்கள் உண்மையா இருக்குமா இல்ல புத்தர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்மையா இருக்குமான்னு சர்ச்சை வருது. அப்ப ஒரு போட்டின்னா ஒரு பந்தயம் வைக்கணுமே, யார் மலை உச்சியிலிருந்து கீழே விழறாலோ எந்த விதமான ஒரு காயமும் இல்லாம இருக்கோ அவாதான் ஒரு வெற்றி பெற்றதா சொல்ல முடியும்னு ஒரு வாதத்தை வச்சான். இது ரெண்டு விதமா அண்ணா எழுதியிருக்க இந்த விஷயத்த. அது எப்படி வேணா பாத்துக்கலாம். அந்த விஷயத்த பண்ணலான்னு கேட்டா, அந்த 74ல மதித்து நடந்து மலைமேல் திருவடி பதித்து இனிந்து பழுமறை அருளினை துதித்து முனிந்து தொலைவிலும் செவியுற குதிக்கும் முன்னுரை குமரினர் தந்தார். ராஜாவுக்கு ரெண்டு அர்த்தம் சஜஸ்டட் மீனிங் தோன்றது, எனக்கு தோன்றது. ஏன் இந்த போட்டியை வைப்பான்னா, ஒண்ணு திருடமா நம்பிக்கை இருக்கணும், வேதம்தான் ஜெயிக்கும், வேதத்தை பிரகாராந்தரமா ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உணர்த்த வைப்பதற்கு ஒரு வழியை கையாளணுமே. அப்ப குமாரல பற்ற மேல அபரிமிதமான ஒரு விசுவாசம் ராஜாவுக்கு இருந்திருக்கு. அப்ப ரெண்டு விஷயத்துல பாக்குறப்ப உணர்தலின் ஆன்மான்னு சைவ சித்தாந்தத்துல ஒரு இது உண்டு, கூற்று. உணர வைக்கணும். மனுஷன் வாதங்கள்ல என்னன்னு கேட்டல சதஸ்ல பாக்குறப்ப பல இதை பார்த்திருக்கோம். அவ சாமான்யமா பிரதிவாதிகள் ஒத்துக்க மாட்டா சில விஷயங்கள். ஆனா தெரியும், தத்துவம் அதுதான் தெரியும். ஆனா ஒத்துக்க கூடாது. ஒரு ஈகோவோ ஒரு தோத்து போயிடுவோமோ பயமோ இல்ல அந்த அந்த அளவுக்கு தங்கிட்ட யுக்தியானது இல்லையோன்னு சண்டை வாதம் பண்ணுவான். அவளுடைய சுவாவம் இது. ஆனா அவன் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, வாஸ்தவமா சரணாகதி தான் எல்லாருமே. அந்த உணர வைக்க வேண்டிய கடமை முக்கியம்னு பரமேஸ்வரன் சொல்லுவார். உணர்தலின் ஆன்மா. அதுபோல ராஜா இந்த வேதம்தான் முக்கியமா இருக்கு, வேத நெறியானது எல்லா இடத்தையும் இருக்கு, வேத நெறி தழைத்தோங்கன்னு சொல்றோமே நாயன்மார் சொன்ன பிரகாரம், அந்த வேதத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த மாதிரி விஷயத்த பண்றார் ஒரு அர்த்தம். இன்னொன்னு, எப்படியும் புத்தர்களுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு. அவ எவ்வளவோ முறியெடுத்தும் எவ்வளவோ தன்னுடைய உயிரை பணம் வச்சு கூட தன் மதத்தை காப்பாத்த ஆசைப்படுவா. ஆனா அப்படி பண்ணியும் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல வேதம் தான் ஜெயிக்கிறது, வேதம் தான் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக ராஜா பண்ணிருக்காருன்னு தோன்றது. குமாரல பற்றம் மலை மேல போனார், உச்சியை அடைந்து அங்கேருந்து பேசினார் அவர். இத நம்ம மாதவ வித்யாரண்ய சுவாமிகள் எப்படி அனுபவிக்கிறார்னா, எதி வேதா பிரமாணம் ஸ்யுஹு பூயாத் காச்சின்ன மேக்ஷதிஹி இதி கோஷயதா தஸ்மாத் திரபாதி சுமகாத்மனாம். வேதம் உண்மையானால், உண்மையாக இருந்ததுன்னு வேதம் எனக்கு ஒன்னும் ஆகாது, உருமறை நான்கும் உண்மை, அதனால் சிறுகுறை இன்றி திருத்தல் கடனை எனமனம் பதித்தார் எழும்பி குதித்தார் கணமதம் இன்றி களத்தை மிதித்தார். இந்த இடத்துல அவருடைய சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை விட அண்ணாவுடைய ஒரு செய்யுள் ஒரு பொடி தூக்கலா வந்துடுத்துனா. எப்படின்னா, வால்மீகி மகரிஷி ராமாயணம் எழுதினார்.
எல்லாருக்கும் தெரியும். கம்பநாட்டாழ்வார் தமிழ்ல கம்பராமாயணம் பண்ணார். அதுல பல இடங்கள்ல பார்த்தா ராமாயணத்தை சொன்ன சில விஷயங்களோட அதிகமா போட்டிருப்பார். அதே போல கம்பர் சிவபக்தர். கம்ப சைவத்தை கெடுத்தான் அப்படின்பார். பட் நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஏன்னு கேட்டா, அவர் சைவரா இருந்தாலும் ஒரு இடத்துல ராமரை வர்ணனை பண்றப்ப அதிகமா வர்ணனை பண்ணி காமிச்சிருப்பார். அதிகமான முறையில் அளவுக்கு அதிகமா காமிச்சு அதிசயோக்தியில போட்டிருப்பார். அபரிமிதமான பிரீத்தியில. அந்த மாதிரி மாதவ வித்யாரண சுவாமி பண்ண ஸ்லோகமானது எதி வேதா வேதம் பிரமாணமாக இருந்தால், உண்மையாக இருந்தால் என்னை காப்பாற்றிட்டு தான் சொன்னார். இவர் செய்யல பாருங்கோ, ஒருமுறை நான்கும் உண்மை எதனால் வேதங்களானது உண்மையாகவே இருக்குமே ஆகில் தத்திர வேதம் பிரமாணம் தான் கொடுத்துக்க உண்மையா இருக்கும்னு அது தமிழ் நடையில உதிர்த்தோம் அவருக்கு மீராண்ணாக்கு. சிறுகுறை இன்றி சிறத்தல் கடனை என் உடம்பல்ல ஒரு காயம் ஏற்படாமல் நான் குதிக்க போறேன் என மனம் பதித்தார். அது முக்கியமான பகுதி. அதாவது வீராப்புக்காக மத்தவாளுக்கு சொல்லணுங்கிறதுக்காக அப்படி சொல்ல விரும்பல. மனமானது அந்த இடத்துல ஒன்றி போயிடுத்து. மனம் பதித்தார். நல்ல பதம், ரசிக்கணும். மனத்தை அந்த இடத்த பதிச்சுட்டார். என்ன, எனக்கு வேதம்தான் உயிர், வேதம்தான் முக்கியம், வேதம்தான் பிரமாணம், வேதத்தை விட்ட வேற எதுவும் கிடையாது. என் மனம் எப்பொழுது அங்கதான் இருக்கும். என்ன மனம் நடக்கட்டும், வேதம் என்ன காப்பாற்றும். வேத தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா, வேதோ ரக்ஷதி ரக்ஷதான் மனசை சித்தம் பண்ணிட்டேன். அப்படி திடமான ஒரு விசுவாசம் ஒவ்வொரு சைவாளுக்கும் நம் சைவ ஆகமத்திலையும் வேணும், வேதத்திலையும் வேணும். அதை காமிக்கிறது. சும்மா நம்ம எடுத்தோமோ சிவோகமிதி பாவை எதிர்படி சொல்லிட்டு அப்படியே பண்றதெல்லாம் இல்லாம வாஸ்தவிகமா உள்ளம் நெக்குருகி நம்ம அதை அனுபவிச்சோன்ன நிச்சய சுவாமி நம்மகிட்ட தான் இருப்ப, நம்மள விட்டு போக மாட்டான்னு இந்த ஒரு விஷயம் இதுன்னு தெரியுது. அத மனம் பதித்தார், எழும்பி குதித்தார். தைரியமா எம்பினார். நடக்கட்டும், வா பாத்துக்கலாம். இந்த எழும்பி குதித்தாரும் பதத்தை பாக்குறப்ப, நம்ம குதிக்கிறப்ப நம்ம ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டோமாடா, வாயை திறந்து தப்பு பண்ணிட்டோமோ, வீரப்ப பேசிட்டோமோ, உயிர் முக்கியமாச்சே, அப்படிலாம் பயப்படல. சரி, அப்படி நினைக்காம சரி எடுத்துக்கோ, பரவாயில்ல, ராஜா ஆக்ஞா, குதிச்சு பார்ப்போம் அப்படியே குதிச்சா வச்சுக்கோங்களேன். வேண்டாம் இருப்ப குதிக்கிறனா இதெல்லாம் துவனின்னு பேரு, வெங்கியார்த்தம் பேரு, சஜஸ்டட் மீனிங். டக்கு சரி எடுத்துக்கோ, அப்படி வேண்டாம் இருப்ப ஏதோ நடக்கட்டும் போ, அப்படி குதிச்சா வேண்டாம் இருப்ப குதிக்கிறமே ஆயிடும். இவர் எழும்பி குதித்தா பதத்தான்னா மீரான கையான் இருக்காரு. எழும்பின வேகமா குதிச்சான. ஏன்னா நான் இப்படி குதிச்சேன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். வேகம், நான் இருக்கிறதும் மலை மேல ஹைட்ல இருக்கேன், இன்னும் வேகமா ஜம்ப் பண்ணி குதிச்சு வச்சுக்கோ, இன்னும் ஸ்பீட் அதிகமாகும் இழுக்கிறதுக்கு. அப்ப என் உயிரை விட வேதங்களை குதிப்பது, வேதத்தை நான் சாதாரண குதிச்சேன் பேர் வந்துடக்கூடாது, நான் வேகமா எம்பி குதிக்கிறேன். அப்ப என்னோட நடக்கட்டும். கனவிதும் இன்றி களத்தை மிதித்தார். அழகா அந்த இடத்துல பாக்குறவாள்லாம் என்ன பண்ணான், ஆஹா இப்படி ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வேதத்தை மேல வச்சிருக்காரே, சுவாமி காப்பாத்தாம இருப்பாரா? பக்த பிரகலாதனுக்கு காப்பாத்தாம இருந்தாரா? அது மீரா அண்ணா என்ன சொல்ல வரான்னு இந்த தத்துவ பொருள்ல பார்த்தா சிம்பிளா தான் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் கவியினுடைய எண்ணோட்டங்கள் தனிய, கவி ஹிருதயம் சொல்வார் சாகித்யத்தில். அதுல என்ன தோன்றதுன்னா, நீங்க எந்த விஷயத்த பண்ணாலுமே ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா அதேயும், உபனிஷத் சொன்ன மாதிரி ஸ்ரத்தையா இன்வால்மெண்டா பண்ணிக்கோ. டெடிகேஷன் மைண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டு எல்லாருக்குமே. டெடிகேஷன், அர்ப்பணிப்பு, ஸ்ரத்தா ரொம்ப முக்கியம். நிருபாதிகமான பக்தி இருக்கணும். பக்தின்னு தேங்காய் உடைக்கிறது, கற்பூரம் ஏத்துறது, ஒரு 10,000 டீலிங் பேசுற, பரமேஸ்வரா எனக்கு வாங்கி கொடுத்துருப்பா, 10,000 கமிஷன் தரேன், உண்டியல்ல போடுறேன், இருக்கட்டும் அதெல்லாம். ஆனா அதெல்லாம் பக்தி தான். இல்லைன்னு பக்தி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அந்த பணத்தை வச்சு சில பேர் பிழைக்கிறா, சில ஆச்சாரிகள் எடுத்துப்பா, அவசியம் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நிருபாதிகமான பக்தின்னு ஒண்ணு இருக்கே, எந்த விதமான வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் பக்தி, அந்த பக்தி தான் உண்மையான பக்தி. அது இருந்தாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அசாத்தியம்னா சாத்தியம் ஆகும் அப்படிங்கிறது தெரிவிக்கிறார். அதுக்கு அடுத்த செய்யுள்ள
திதியாய் பெண் வழி பேரனளித்த நிதியால் வானுல இன்பம் முடிந்து இதமா எயாதி இறங்குவான் என்று விதமோ இதுவன் வியந்தனராமே. 76ல சொல்றார், கிமு தோகித்ர தத்தோபி புண்ணிய விலயமாஸ்திதே. விலயம்னு அழிவு. எயாதி சேவத்தை சொர்க்காத்து புதரித்தஜரே ஜனாகா. யாரு பாது ஏயாத்தி மேலேந்து வராரா? நல்ல கல்பனை. இந்த கல்பனை கம்பேர் பண்ணாம வாஸ்தவமா ரொம்ப ரசிச்சேன். பல அர்த்தங்கள் தோன்றது மனசுல. அந்த வெங்கியார்த்தம் சொல்லுவோமே, சஜஸ்டட் மீனிங், தமிழ்ல இறைச்சி பொருள். இறைச்சி சின்னர இறைச்சி பொருள்னு வெங்கியார்த்தம். மேலேந்து குதிக்கிறப்ப என்னப்பா வர்ணன வேண்டி இருக்க? பயத்துல குதிச்சுட்டு இருக்காரு அவர், பிரமாணத்துக்கு பண்றார். அங்கதான் கவி நிக்கிறார். சும்மா மேல குதிச்சா முழுந்தா அது கவியினுடைய வேலை கிடையாது. அந்த தத்த க்ஷணத்துல தத்த மைக்ரோ செகண்ட்ஸ் என்னென்ன அனுபவிச்சா என்னென்ன நினைக்கிறான்னு சொல்றதுதான் கவி. இல்லைன்னா கவி. கபின்னு குரங்குக்கு பேரு, வானரத்துக்கு. ஆனா அண்ணன் அழகா போட்டிருக்காரு. அந்த எயாத்தி வர்றது அப்படியே காமிச்சிருக்காரு. எயாத்தியா இருக்குமோன்னு மக்கள் நம்ம யாரு பார்த்து மேலேந்து வராரு, எயாத்தி வந்து திருப்பி வந்திருக்கானோ, ஓ இந்த எயாத்தி சொர்க்கத்துல போயிருக்கான், தன் புண்ணியத்தெல்லாம் செலவழிச்சுட்டான் போல் இருக்கு எயாத்தி ராஜா. தன் பெண் வழி பேரன் இருக்கான் பாருங்கோ, தௌஹித்ரன். அவன் செய்ததான் நியமமான ஒரு சத்தையினான ஒரு பூஜையினால இப்ப பித்ருமாசம் நடக்கிறது வேற. சிராத்த பட்சத்துல இது மகாலய பட்சம் ஓடின்னு இருக்கு. மீண்டும் பூலோகத்துக்கு வந்திருக்கானோ, அது பொருத்தமா இருக்கு பாருங்க. இந்த மாசத்துலதான் பித்திருக்கள் வரதா, புரட்டாசி மாசம் வரதா சொல்லுவோம். மகாலய பட்சத்துக்கு எல்லா பித்திருக்களும் வந்துட்டு இருப்பா. அவளுக்கு காரண்ய பித்திருக்களுக்கு முக்கியத்துவம் தரணும். அதுவும் உண்மையா தெரியுது. அது இந்த சமயத்தை பொருத்தமா அமையிறது பாருங்க. அப்ப எயாத்தி தான் வராம போட்டிருக்கே. அப்ப எயாத்தி மாதிரி எவ்வளவு இருக்கு. அப்ப சின்ன வயசு குதிக்க மனசு வருமா? பல அர்த்தங்கள் பாருங்க, பல அர்த்தங்கள். தன் ஏயாத்தி வந்து குமரனை பற்றி சின்ன வயசுதான், வயசானப்ப ஆயிடுத்துப்ப ஆண்டு அனுபவிச்சாச்சு, 60 வயசு 70 வயசு ஆயிடுத்து. இனிமே என்ன குதிச்சா குதிக்காட்டு என்ன, இதை என்னாலும் நல்லது வரட்டும். அதுலயும் ஒரு ஆத்மார்த்தம் பல பேருக்கு உண்டு. இந்த மாதிரி அந்த வார்த்தை வேதம் சாஸ்திரம் சொல்லக்கூடாதுங்கிறது. ஏதோப்பா ஆனதை எடுத்துப்போ, இதை பண்ணிட்டு போறேன்னு என்னால சில பேர் புண்ணியம் கிடைக்கும், என் பேர் நிற்குமோ இல்லையோ. எவ்வளவு ஒரு மட்டமான எண்ணம். அல்ப பேர் என் பேர் நான் நிக்கணும்னு நான் சொல்லக்கூடாது, அது தானா வரணுங்கிறது சாஸ்திரம். அதெல்லாம் காமிக்கிற மக்கள் நினைக்கிறாங்க ஏயாத்தி வந்துட்டாரோ அங்கேயிருந்து குதிக்கிறாருன்னு பார்த்தா, எனக்கு இந்த மாக காவியம் ஞாபகம் வருது. சிசுபாலவதம், மாகங்கிற கவி பண்ண சிசுபாலவத காவியம் ஞாபகம் வருது. அது ஒரு ஸ்லோகம் வரும், கதம் திரச்சீன மனூர் சாரதேஹே பிரசித்த மூர்த்வஜ்வலனம் ஹவிர்புஜஹ பதத்யதோதாம விசாரி சர்வதஹ கிமேததித்யாகுலமிக்ஷிதஞ்சனைஹி. நாரத மகரிஷி கிருஷ்ண பரமாத்மாவை பூலோகத்தை இருக்க அவரை பார்க்கறதுக்கு வர, சிசுபாலனை கொல்லணும் உத்தேசம். அப்ப மேலேந்து வரப்ப மக்கள் பாக்குறாங்க, யாருப்பா அது மேலேந்து இவ்வளவு பிரகாசமா இறங்கி அந்த அந்த அர்த்தத்தை ஞாபகப்படுத்துறாரு மீரான்னா. ஏன் சூரியனை குறுக்கு நடுக்கும் தானே போவான், தேஜ புஞ்சம், தேஜ பல 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 அவ்வளவு தேஜஸா இருக்காரு. இப்ப அவர் அக்னி கீழே தானப்பா மேல போகும், மேலேந்து கீழே வருது. யாரா இருக்கும்? கிமேத்து நித்திய ஆக்குள்ள வீக்ஷிதம் ஜனைஹி. கலங்கி போய் பயந்து போய் கலங்கி போய் பார்த்தாலாம். சக்கித்தத்தையா திருஷ்டவந்தா. அந்த மாதிரி குமரனை பற்ற மேலிருந்து குதிக்கிறத பார்த்து இது ஒரு அர்த்தம் ஞாபகம் வருது பாருங்க. அதான் உண்மையான கவிக்கு அழகு. ஒரு ஏக்க சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகமா இருக்கணும். அந்த மாதிரி குறிக்கிற மக்கள் பார்க்கறது ஆனந்தத்துல போய் தலைச்சு போய் யாரா இருக்கும் பதத்தான். இப்படி பேர்ந்து பாக்குறப்ப வேதத்திலேயே தன்னை பார்த்தான புதைச்சின்றார். கொஞ்சி பதியும் பஞ்சு பொதியாய் சஞ்சலமின்றி சமநிலை நின்றார், நெஞ்சில் இனிக்கும் நிகழ்வது கண்டு அஞ்சுதல் அற்ற அவரணக் கொண்டு. அஞ்சுதல்ட்ட அவரணக் கொண்டு அவர் என்னன்னு பார்த்துட்டு இறங்குறப்ப, இப்படி வேந்து பாக்குறப்ப வேதங்கள்ல தன்னை அர்ப்பணிக்கு குமரப்பட்ட என்ன நினைச்சாருன்னு, ஒரு பஞ்சு மூட்டை போட்டா எப்படி மதக்கும் அந்த போல மதந்து வந்து அப்படியே பொத்தனும் சாதாரண ரொம்ப ஒரு ஒரு கேஷுவலா இறங்கினாராம். இறங்குறது தப்புனா உதிச்சு குதிக்கலையாம், பஞ்சு மூட்டை மாரி இறங்கினாராம். இதுக்கு என்ன தோன்றதுன்னா, சுப்பிரமணிய மாலா மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, விசேஷமான மந்திரம் அது.
கேட்டதை கொடுக்கும் மந்திரம். பிரத்யக்ஷ பலன். சொன்னோம்னா உபாசனை பண்ணி சொன்னா பிரத்யக்ஷ பலன் அனுபவிச்சிருக்கேன். அப்பா சொல்லி உபதேசம் பண்ணி அனுபவிச்சிருக்கேன். அதுல வரும் எங்கேருந்து குதிக்கிறனோ எந்தேந்து பண்றனோ எல்லா இதையும் இப்ப சுப்பிரமணிய சுவாமி நீ என்ன காப்பாத்துரு, நீ தான் நேட்ட காப்பாத்த போறங்கிற. ஆனா எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்னு தெரியுமா? அந்த சுப்பிரமணிய மாலாமந்திரத்தை சொன்ன விஷயத்த சொன்னவனையே காப்பாத்துறப்ப யாரு சுப்பிரமணியர் காப்பாத்த போறாரு? மாலாமந்திரத்தை இருக்கு. சாட்சா சுப்பிரமணிய அவதாரமான குமாரன பட்டரே குதிச்சார்னா அவர் கீழே அடிபட்டுருமா? அடுத்த அர்த்தம் அவளை சீக்கிரம் அடிபட்டு விழுந்துருமா? அவளை சீக்கிரம் சுவாமி கொடுத்துருவாரா? அப்ப வேதத்தை சம்ரக்ஷம் பண்றதுக்கு, ஆகமத்தை சம்ரக்ஷம் பண்றதுக்கு நம்மளுடைய ஆத்மார்த்த வித்யை, நாட் ஒன்லி வேதா, எனிவன் எந்த வித்தியாவும் எடுத்துக்கோங்க. அந்த வித்தியில உண்மையான அர்ப்பணிப்பும் உண்மையான ஒரு சிரத்தையும் இருந்தால், ஒரு பக்தி இருந்தால் நிச்சயம் அந்த வித்தியை நம்மளை காப்பாற்றும். அதான் தண்டி சொல்லுவார், தண்டி ஆச்சாரியர், ஸ்ருதேன எத்தனேன வாக் உபாசிதா துருவம் கரோத்யேவ கமப்பி அனுகிரகம். கஷ்டப்பட்டு தெய்வனை படிச்சு நன்னா அபியாசம் பண்ணிக்கோ, தெய்வ நம்பிக்கை வச்சுக்கோ, அந்த கல்வி நிச்சயம் உன்னை காப்பாற்றும். அது விற்த்திக்கு, இது ஆத்மார்த்தத்துக்கு. அப்படி வேந்து போன விஷயங்கள் வேதத்துல ரொம்ப திடமான விசுவாசம் உடைய குமாரப்பட்டர் என்ன பண்ணார்? வேதம் நிச்சயம் காப்பாத்திரும்பா, வேதத்தை விட்டே அறமொன்றும் ஏதும் இல்லை, அது நிச்சயம் தர்மம் காப்பாத்தும் சொல்லி ஆனா அழகா புனைஞ்சி அழகா போட்டிருக்கார். கூட்டுரை மயில்கள் குவிடக் கூடி வெட்டொளி இடியில் வெளிவர ஆடும் பாட்டொலியாக பரவிய மக்கள் கூட்டொலி குமிழர் ஆகும். அட எல்லாம் பிராசம், அனுப்பிராசம், விளையாடுறது. கூட்டொலி குமிழர் ஆகும். எல்லாருமே குமிரலா 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 கூப்பிடலாம். அந்த செய்தி இடி முழக்கமா எல்லா ஊருக்கும் பரவெடுத்தான். இது மேலேந்து விழுந்து ஒரு அடி இல்லாம பஞ்சு முட்டை ஒண்ணு சாஃப்டா இறங்கி இருக்காரு. அதே போலதான் எந்த வியாதியா இருக்கட்டும், எந்த விஷயமாகட்டும், சாட்சாத் பரமேஸ்வரன் நினைச்சு நெக்குருக உருகினோம்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதான் மணிவாச்சகர் சொல்லுவார், வினையே உன் அழுதால் பெறலாமே. இதெல்லாம் ஞாபகம் வருது. அப்ப மயில்கள் போல பல பேர் என்ன பண்ணாரா, வியந்து பேரொளி ரொம்ப உற்சாகமா பண்ணாராம். உற்சாகமான முறையில் எடுத்தா கத்தினா குமிரலா குமிரலான்னு எல்லாரும். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்ன பண்ண மன்னருக்கு வேதத்தின் மேல பெரிய ஈர்ப்பு வந்தது. ஆஹா, எனக்கு வேதம்தான் உண்மைன்னு தெரியும், ஆனா இந்த புத்தர்கள்லாம் இருந்து இருக்க விடாம சிலது அத்தன்டிக்கா ஒரு கேஸ் நிரூபணம் பண்ணும் இல்லையோ, அதுக்காக தான் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் போயிட்டு இன்று போய் நாளை வேலை கிடையாது, இன்னைக்கு முடிச்சாச்சு, இன்னையோட கதை க்ளோஸ். பௌத்தாதிகள் நாஸ்திக மதமானது முடிஞ்சது. வேதத்தை விட்ட அறம் ஒண்ணு இல்லைன்னு இருக்கு. பௌத்த தர்மம் நல்ல தர்மம் தான், நல்ல விஷயத்தை போதிக்கிறது. ஆனா வேதத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அது ஒண்ணுதான் அவன் பண்ண பெரிய மைனஸ். அதை ஒத்துண்டான்னு அவன் ஆட்டோமேட்டிக் ஆஸ்திகவாதத்துல வந்துருவாங்க. அப்படி வைட்டான வாதம் இது. அப்ப புத்தர்கள் என்ன பண்ணான், இதெல்லாம் அப்போஸ் பண்ணான். கிடையாது, ஒத்துக்க மாட்டோம். யாரா மந்திர தந்திர மணி மந்திர ஔஷதம்பா, வியாதி வந்தா மணி மந்திர ஔஷதம் மூணுமே வேலை செய்யணும். அந்த பக்கம் ஏதாவது ஒரு இது பண்ணி பண்றப்பாரே, ஏதாவது பிளாக் மேஜிக் பேர் பண்ணி ஏதோ மந்திரத்தை உபாசம் வந்திருக்கலாமே, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்றப்ப 81 வருது, எதிரெதிர்வாதம் எதற்கெடுத்தாலும் பதிபவராக வந்தனர், அதனால் சினமோடு புருவம் சிறுத்திட மன்னர் இனியொரு போட்டி ஈதனத்தந்தார். பிடிவாதமான பேச்சு பேசிட்டு அது அழகா வர்ணனை பண்ற பேச்சு. என்ன பண்ற, நான் ஒத்துக்க மாட்டேன், நீ செய்யாத, நாங்க ஐ நெவர் அக்செப்ட் புருவத்தை உயர்த்தி உயர்த்தி பேசுறோம். அந்த மாதிரி பேச்சுல வாத பிரதிவாதத்துல ரொம்ப காரசா. எப்ப புருவத்தை உயர்த்தி பேசணும்னு இந்த இடத்துல சாமுத்திர ரக்ஷ பிரகாரம் பேசணும், சில சைக்காலஜி பேசணும். சாமான்யமா பொய் கோபமா பேச புருவம் உயர்த்தாது. உண்மையான மனசுல ஒரு வீரிட்டு கிளம்பாதான் புருவம் உயர்த்துறது. முகபாவம் இருக்கே, அப்ப உண்மையா தெரியும். உண்மையான கோபம் இருக்கணும், அப்பதான் முகபாவம் மாறும். அப்ப புருவத்தை நெரிச்சுன்னு மன்ன என்ன பண்ணா, ஒரு போட்டி திருப்பி வச்ச. சரி, இந்த வாதத்தை இப்ப முடிக்க போறேன். இதுக்கு தெரியாம யார் விடை தரலையோ அவ தோல்வி அடைஞ்சிருவா. அவளை நான் சூளத்தை ஏத்துவோம்பா. சூளத்தை ஏத்துற சூள மாரி இருக்கும், திரிசூல மாரி. சூள மாண்டவியர் மகரிஷி தருத்தர். சூளத்து ராஜா தண்டனை கழுமரம் சொல்லுவா தமிழ்.
சூளத்துல ஏத்தம் சூளம் செங்குத்தா இருக்கும். அது பெரிய தண்டம் நினைச்சாலே நம்மளுக்கு அடிவேர்லாம் கலங்கும். அது தப்பு பண்ணதுக்கு அந்த சூளத்தை ஷார்ப்பா பெரிய சூளம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு 4 அடிக்கு ஷார்ப்பா இருக்கும். அதை தூக்கி உட்கார வச்சிருவா. அப்படியே பறந்துரும். நினைச்சாலே அடிவேர் கலங்கும் நம்மளுக்கு. அதுதான் அந்த காலத்து தண்டனை. சூளமாண்டவியருக்கு அந்த சூளத்தை குத்தி அதாவது எந்த ரூபத்துல பண்ண சுவாமி அதுக்கு அப்பவாதம் கொடுத்துனே இருக்கார். சூளத்தை தான் பிழைக்கும் ஆளே கிடையாது. சூளமாண்டவியர் மகரிஷி இருந்தார். சூளத்தை குத்தி சூளத்தை பேத்துட்டு வந்துட்டார் அவர். அது சூளமாண்டவ உயிரோடு இருந்தார். சூளமாண்டவியர்னு பேரு அவருக்கு. தபஸ் காப்பாத்திருத்து. எந்த இடத்துல பாருங்க தபசா சாத்தியதே சர்வம் தபோகி துரதிக்கிரமம். தபஸ்னால அனைத்தையும் சாதிக்க முடியும். ஆனா தபஸ மீறி எதையும் நம்ம பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. நம்மளுக்கு பெரிய வெப்பன் சொன்ன தபஸ், ஜபம், ஜபத்தபங்கள் தான் பெரிய தபஸ். நம்மளுக்கு பெரிய ஒரு வெப்பன். அதை கரெக்டா உபயோகப்படுத்தணும். எந்த வியாதி வராது, எந்த கஷ்டம் வராது, எந்த விதமான ஒரு அஜ்ஞானம் வராது. நிச்சயம் காப்பாத்து விசுவாசமா இருக்கணும். அப்படிங்கிறத புனகா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இன்னொரு போட்டி வைக்கிறேன். ராஜா சொன்னார். ராஜான இந்த இடத்துல மன்னர் அவர் சொல்ற, ஒரு பானை இருக்குப்பா. பானையின் உள்ளொரு பாம்பினை வைத்து மோனையை மூடி முன்னிலே வைத்து இருப்பது எதுவென கணிப்பவர் வென்றால் உருப்பட சொல்பவர் உண்மையை என்றார். இது சரளார்த்தம் அழகா புரிய. பானகுரு விஷமுள்ள பாம்பு வச்சிருக்கேன். அது எனக்கு தான் தெரியும். இது ராஜாக்கு தான் தெரியும். இதுல என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லணும். சொன்னேன்ல, நான் ஒத்துக்கிறேன். யார் வின் பண்ண இந்த விட நாளைக்கு சொல்றோம் அப்படின்னு வேதியர்களும் போயிட்டா, பௌத்தர்களும் போயிட்டா. ராத்திரி எல்லாம் வேதிய என்ன பண்ணா? தபஸ் பண்ணான். காயத்ரி மந்திர உபாசனை பண்ணான்னு காமிக்கிறார். நீடிடும் இரவில் நியத்தியர் வேதியர் ஓடிடும் நீரில் உருகழத் தழுந்து ஆதித்யரை ஆழ்ந்து துதிக்க வெதித்தவரும் வியந்து அழைத்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்மாயிவ தபஸ்தே புகு கண்டதய சபாதசி தியுமனிம் பிரதி பூதேவாக சோப்பி பிராதுரபூத்ததா. தியுமனி சூரியனை குறித்து உபாசனை செய்தார். சூரியோபாசனை தான் சாவித்திரி மந்திரம். அது காயத்ரி மந்திரம் அழகா போட்டிருக்கு. சூரியோபாசனை பண்ண எல்லாம் சித்திச்சிடும். அது காயத்ரி ஆஃப் பரோ மந்திரஹா அதையும் காமிக்கிறது. காயத்ரி மந்திரத்தை விட வேற பெரிய மந்திரம் எதுவும் இருக்க முடியாது. இந்த காயத்ரி ஆஃப் பரோ மந்திரஹா அப்படி. அந்த காயத்ரி மந்திரத்தை இடைவிடா ராத்திரி எல்லாம் சொல்லலாம். ராத்திரில சொல்லலாமா? தப்பு இல்லையா? கிரகணத்தை என்ன பண்ணோம்? நம்ம போன வாரம் 1:30 மணிக்கு பிடிச்சது, 12 மணிக்கு 9 மணிக்கு பிடிச்சது. உபாசனை பண்ணலையா? விசேஷ காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷிய சொல்லி சொல்ற மாதிரி இதுக்கு விடை தெரியறதுக்கு எந்த உபாசனைக்கும் போல வேதங்கள் என்ன காயத்ரியா பரோம். அது திருப்பி நிலைநாட்டுக்கு அந்த அர்த்தத்தை தெரியறது அவ பண்ணதுல. வேற ஏதாவது சூரியன் உபாசனை பண்றேன், வேற எந்த உபாசனை பண்றேன் அப்படிலாம் போய் நிக்க அவ அந்த மாதிரிலாம் பண்ணல, பண்ண விரும்பல. எனக்கு காயத்ரி மந்திரம் ஒன்றுதான் என் மந்திரம், வேற எந்த மந்திரம் கிடையாது. என்ன காயத்ரியாக பரோ மந்திரம். காயத்ரி மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரம் எதுவும் இல்லை. எப்பேற்பட்ட ஜபத்தை செய்வதாக இருந்தாலும், சிவபூஜையை செய்வதாக இருந்தாலும் காயத்ரி மந்திரத்தை சந்தியாவனம் செய்து விட்டுதான் செய்ய வேண்டும். அதான் நம்மளுடைய ஆகமம் சொல்லும். வைதிகந்து புராக்கிருத்வாத் பశ్చాத் சைவீம் சமாச்சரேது. வைதிக விஷயத்தை முதலில் செய்துவிட்டு அதன் பிறகுதான் நம்முடைய நித்தியானுஷ்டானம் செய்ய வேண்டும், சைவத்தை செய்ய வேண்டும் சொல்றது. அப்ப காயத்ரி மந்திரத்தை உபாசனம் பண்றதுக்கு ஆரம்பிச்சா சூரியன் என்ன பண்ணார்னு, பரிவாய் விடையை பகிரத் தந்தார் சரியாய் தடைகள் சரியத் தந்தார் யுக்தின் நிறனில் உருபய எனினும் பக்தியின் வடிவில் பல நலம் கனியும். சூரிய பகவான் ரொம்ப சந்தோஷம். எல்லா வேதிகாலும் ஒன்னா சேர்ந்துட்டு ஆச்சார அனுஷ்டானத்தோட மனசுல தோண்டிண்டு எல்லாம் என்னென்ன சொல்லணும் ராஜாட்ட எல்லாம் பண்ண ராஜாட்ட சொல்லிட்டார். ராஜா மன்னட்ட விஷயம் சொல்லிட்டார். இது எது நிலைநாட்டுறதுன்னு கேட்டா, இந்த அம்பர் மாகாணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சோமயாஜி நாயன்மாருக்கு வாக்கு கொடுத்தாரு, வருவார் போன்னு. எந்த ரூபத்துல வருவார் தெரியான்ட்டார். இந்த ரூபத்துல வருவார்னு என்ன சொல்லிட்டாரு, ஓலமிட்ட விநாயகர் வந்து அவர்கிட்ட பொதிச்சிட்டார்.
அந்த மாதிரி சூரிய பகவான் சாட்சாத்தாவே பண்ணிட்டார். சைவத்துக்கு சம்பந்தம் சொல்றேன். ஏன்னா வேதத்தோட விஷயம் சைவத்துல இருக்கு. பிரகாராந்தரம் நியாயமா காமிச்சிருக்கா. ஏன் எதுக்கு என்ன காரணம் கேட்டா வேதத்துக்கு என்ன ஒரு முக்கியத்துவமோ சைவத்துக்கு அந்த முக்கியத்துவம் இருக்கு. வேதம் சைவம் ஒண்ணுதான். ஆனா ஆகமங்கள் மூலமா பல விஷயங்கள் அறிய முடியும். நாயன்மார்க்கு சில விதமான இடர்கள் இருந்து இடர்களை களைந்தவர் பரமேஸ்வரன். அதை சொல்றதுக்காக ஞாபகப்படுத்துறேன். சூரிய பகவான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் போய் ராஜாட்ட என்ன சொல்லணும். உங்களுடைய அருளால என்ன பண்ணா பௌத்தர்கள் சும்மா இல்ல மந்திரத்தை எல்லாம் யோசிச்சா. சமணர்களுக்கு பௌத்தர்கள் நல்ல ஒரு அபாரமான ஞானம் உண்டு. பிளாக் மேஜிக்கா இருந்தால் பண்றது ஒரு திறமை வேணுமே. குறிப்பிட்ட நல்ல கவனிக்கும். எப்பேற்பட்ட சூரியன் சந்திரனையுமே ஒரு க்ஷணத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறிய ராகு கேது கிரகணத்துல. அதுக்கப்புறம் விடுறது மோட்சம் வர்றது அதுக்கப்புறம் வேற விஷயம். ஆனா ஒரு க்ஷணத்தை உலகத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறாரு. அந்த மாதிரி என்ன பண்ணார் பௌத்தெல்லாம் நல்ல ஒரு இதை பண்ணிட்டு ஃபுல்லா உபாசனை பண்ணிட்டு வந்தார். ஐயம் விளக்கு அந்தனர் சொல்வது ஆரம்பிச்சார். பாணியில் பாரீர் பாம்பனச் சொன்னது வீரர்கள் கூட்டம் விடசரி என்றது. பாணியில் பாரீர் பற்கட பாம்பில் மோனத்தகைய முரகரி என்று வேதியர் பணிந்து விளம்பிப்பதிலை காதலில் கேட்டு கலங்கினன் மன்னன் தீதிது அறவும் திகழ்ந்திடும் கலையும் ஆதலின் அந்தோ அழிவரும் வேதியர். பெரிய ஒரு மிராக்கிள் நடந்தது. உண்மையானது பாம்புதான் இருக்குன்னு பௌத்தா கண்டுபிடிச்சிட்டான். இங்க நல்லா ஒரு விஷயம் கவனிக்கணும். இருக்கிறது பாம்புதான் ராஜாக்கு தெரியும். இவாளுக்கு 2 பேருக்கும் வேதியர்களுக்கும் தெரியாது, பௌத்தாளுக்கும் தெரியாது. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க பௌத்தாலாம். எப்படின்னு மந்திரோபாசனம். அவருடையதான மந்திரோபாசனையில் திடமாக ஒரு சித்தத்தை வைத்து கண்டுபிடித்தார். அது அவசியம் பாராட்டணும். அது நம்மளுக்கு ஒத்து வரலை அப்படிங்கிறது வேற. ஆனா கண்டுபிடிக்க முடியறதே. ஆனா நம்ம தர்மம் என்ன சொல்றது, ஏனகேனாபி பிரகாரண ஏதோ ஒரு விதத்துல நீ எப்படியோ பிரசித்தியாக எப்படி வர அவசியம் இல்லை. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழ வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் சொல்றதுதான் நம்மளுடைய தர்மம். அவ ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணி வச்சு கொண்டு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அவ என்ன பண்ணிட்டா பார்த்துட்டு, இல்ல இங்க அரவம்னா பாம்பு, இதுல பாம்பு தான்ப்பா இருக்கு, ஒரே இருக்கிறது பாம்பு தான் சுவாமி, வேற ஒண்ணும் இல்ல, போச்சு போ. இவெல்லாம் பார்த்தா உண்மையை கண்டுபிடி ராஜாக்குள்ள பயம் வந்துருத்தோ. ஆஹா, வேதம்தான் ஜெயிக்கும் 2வது ட்ரிப் சொன்ன. ஆனா இப்ப பாம்புன்னு உண்மையை சொல்லிட்டாளேவா, என்ன பண்றது தெரியலையே. வேதர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தார். முகம் என்னது இல்ல வேதிகாருடைய முகம் எல்லாம் முகம் பற்றி தாமரை புஷ்பமான தளர்ந்தது போல் தளர்ந்தது. அழகா போட்டிருக்க. வேதத்தை உறுதியான மன்னர் என்ன பண்ணார், வேதங்கள் இருப்பது வேதிகாலாம் பானையில இருக்கிறது பாம்புன்னு சரியா சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அது பௌத்தால் சொல்லிட்டாலே என்ன பண்றது அப்படி குழம்பி போற சமயத்துலதான் இடர்கள் களைவதற்கு சில இடத்துல சுவாமி தானாகவே அவதாரம் ஆவார். இல்ல அசரீரியா கேட்பார். சரீரம் கிடையாது, ஆனா துவனி மட்டும் கேட்கும். சகுந்தல உபாக்கியானத்துல துஷ்யந்த வல்லியா, நரசிம்ம அவதாரத்துல வல்லியா அசரீரி. அந்த மாதிரி அசரீரி வரும். ராஜா வேதிகள் சொல்றதுதான் உண்மையா எடுத்துக்கோ, ஆவா சொல்றதுதான் உண்மை, எந்த விதமான ஒரு சந்தேகம் உனக்கு வேண்டாம். என்ன சொல்றா அவா அதுக்குள்ள, இதுக்குள்ள இருக்கிறது யாரு, முராரி மகாவிஷ்ணு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயம் விளக்கு அந்தனர் சொல்வது மையன்றுணர்த்த மெய்ப்படு என்று உய்ய உரைத்தது உடனே கழித்து செய்ய முடித்து செய்தியை விழித்து. அந்த கலையத்துக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா, அந்த இருக்கக்கூடிய மது என்றதான ஒரு அரக்கனை கொன்ற பெருமாளுடைய உருவம் தான் அங்க இருக்கு. அதுதான் உண்மை, பாம்பு இருப்பது உண்மை அல்ல. ஆனா பாம்பு போட்டதுதான் உண்மை. ராஜாவுக்கு இந்த பிரத்யக்ஷத்தையே மாற்றக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் சமர்த்தா பரமேஸ்வரஹா.
அது ஈஸ்வர சக்தி தான் முடியும் திருப்பி நிலைநாட்டுற அந்த இடத்துல. அதுக்குள்ள ஒரு பெருமானுடைய விக்கிரகம் தான் இருக்கும். மதுகைடபா மத்வரிஹி, மது நாம அரிஹின்னு எதிரி, ஹரிஹி பெருமாள், அரிஹி சத்ரு, மத்வரிஹி அவர் அங்க இருப்பார். மது என்ற அரக்கரை கொண்ட பெருமாள் தான் இருப்பார். ஏன் தெரியுமா? இந்த மது ரூபமா அரக்க ரூபமாக இந்த பாம்பு இருந்திருக்கு. அந்த மது ரூபமா அரக்க ரூபமாக அந்த பௌத்தர் இருந்திருக்கா. அரக்கனும் பலவித தபஸ் பண்ணும். ஏன் மது போட்டார் தெரியுமா? சாமியை அண்ணா மீராண்ணா ஞாபகப்படுத்துறாரு. இப்படி தோன்றது அவர் மனசு இப்படி இருக்குமோ. மதுங்கிறதான அரசன் அரக்கன் என்ன பண்ணா தபஸ் நிறைய பண்ணி வரத்தை அசுரால தபஸ் நிறைய பண்ணி வாங்கிட்டுருவா, தடுமாறுவான். ஆனா உண்மையான தபஸ் எது தெரியுமா? அப்ப அதுக்கு ஒரு பவர் உண்டு. அது போலதான் இந்த பௌத்தர் என்ன பண்றா, தபஸ் இருக்கு. எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணி அதை ஈடுபட்டு மக்களை துன்புறுத்துவா, வேதத்தை வேண்டாம்பா. அந்த மாதிரி பண்ணதுதான் இவர் பண்ணதா விஷயத்து தெரியுது. மது துல்லியமா அந்த பௌத்தர்லாம் இருக்கா, அசுரன் மாதிரி இருக்கா. ஆனா அதை அழித்ததான பெருமாள் போல வேதிகள் இருக்கா அப்படின்னு காமிக்கிறதுக்காக உண்மையை நிலைநாட்டினார். அப்ப மறையே முதலன் மன்னர் உணர்ந்தார், நிறைவே தீயரை நித்தம் புகழ்ந்தார், குறையா இகழும் குடியார் எனினும் சிறையாம் என்ற சீர்மை செய்தார். எல்லா விதமான சம்சயம் போயிடுத்து. மூர்த்திம் மதுதுஷா கும்பே சுதாமிவ சுராதிபகா. ஆயிரக்கணக்கான நம்பிக்கை வந்துருத்து. திறந்து பார்த்தா விக்கிரகம் தான் இருக்கு, பாம்பு இல்ல. இது ஒரு மாயாஜாலமா இருக்கே அப்படின்னு பார்க்கல. ஏன்னா ஞானிகளுடையதான ஒரு கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய கடமை இறைவனுக்கு இருக்கு. அதனாலதான் பதே பதே பெரியவாளா சொல்லுவா, தபஸ்ல ஈடுபடு, ஸ்ரத்தையா இருந்துக்கோ, உண்மையா இருந்துக்கோ, தர்மமா நடந்துக்கோ, நல்ல வழியில போய்க்கோ, நிச்சயம் ஸ்ரேயஸ் கிடைக்கும். கஷ்டம் வரும், வந்தால் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும் அப்படின்னு பலவிதமான பெருமைகள் கொண்ட வேதங்களை இழிவுபடுத்தக்கூடிய அவர்கள் என்ன பண்ணா, உடனடியா கிளம்பு, இந்த ஊரோட கிளம்புங்கப்பா எல்லாருமே, நீங்க யாரும் வேண்டாம், எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க, யாரும் இருக்க வேண்டாம், எல்லாம் வேண்டாம் பண்ணுங்க. இந்த ஆணையை யாரா மீறினார்னு அவர் குழந்தையா இருந்தாலும் வயசானவா இருந்தா உடனே கடுமையா தண்டனை கொடுக்கப்படும். அழகா மூத்தவர் இளையோர் முறைகளும் மற்ற நாத்திகர் என்றால் நாடு கடத்தல். இந்த காலத்துல வேணும், மீராண்ணா எதிர்பார்க்கறது இந்த காலத்துல வேணும். ஏன்னா குழந்தைகளை கெடுக்கிறதே மூத்தவா தானே, அது அழகா கொடுத்திருக்க. மூத்தவர் இளையோர் மூத்தவர் இளையோர். இவன் ஒழுங்கா இருந்தா குழந்தை ஒழுங்கா இருக்கும். குழந்தை தப்பு பண்ணா அவன் அப்பா அம்மா கண்டிக்கணும், அதான் உண்மையான நியத்தி. இவா சரியில்லை, குழந்தை தப்பு தான் பண்ணும். நாஸ்திகம் பேசும், ஆஸ்திகம் பேசும். அதே காலப்போக்கில் ஊறி போயிடும், மாறிடும். ஆனா காலங்காலமா மூர்க்கத்தன்மை விடாம இருக்கக்கூடியதான ஒரு பரம்பரை நாத்திக பரம்பரை. இப்படி ஒரு பரம்பரையும் சிருஷ்டி பண்ணாலும் எப்படின்னு தெரியாது. என்ன சுவாரஸ்யம் தெரியுமா? அந்த நாத்திகன் விஷயத்தை அவனுக்கே தெரியாது. அந்த நாஸ்திகவாதத்தை ஆரம்பித்தவரை ப்ரஹஸ்பதி தான். என்ன நம்ம கொள்கை என்ன தெரியுமா? நீ எனக்கு எதிரியாரு, நீ எதிரி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை உருவாக்கியவன் உன்னுடையதான முற்பிரிவியான நான் தான் சுவாமி தான் உருவாக்கி இருக்க முடியும், எதிரியா இருந்துக்கோன்னு. நம்ம அந்த பாட்டை மட்டும் பார்த்தா எதிரிதான். மதுகைட பாலம் இல்லையா, ராவணன் கும்பகர்ணன் இல்லையா, ஹிரண்யாட்சி ஹிரண்யகசிபா இல்லையா, யார் எதிரியா? மகாவிஷ்ணுக்கு எதிரி இருக்க முடியுமா? எதிரியாக எதிரில் இருக்க முடியுமா? அடுத்தது எதிரி இருக்க முடியுமா? எதிரியாக எதிரில் இருக்க முடியுமா? எதிர்த்து இருக்க முடியுமா? நான் தான் சிருஷ்டி பண்றேன் உன்ன, எதிரியா இருந்துக்கும். ஏன் சில மாயைகள் எல்லாம் இல்லூஷன். அது போலதான் இந்த ஆணை யார் மீறால் குழந்தைகளை வந்து ஒரு லௌகிக்கமா பார்த்தா குழந்தைகள் நல்ல வழியில போதிச்சு வளர்க்கணும். இல்லைன்னா அப்பா பண்ணாத சொல்ல மாட்டா, அப்பா பண்ண பாவம் புள்ளத்தல வடின்னு சொல்ல மாட்டாளா? இதுதான் காரணம். குழந்தைக்காக பயப்படணும். நம்ம தப்பு பண்ணிருக்கலாம். இது குழந்தை ஜாக்கிரதையா வளர்க்கணும், நல்லபடியா வளர்க்கணும், நல்ல நெறியுடன் வளர்க்கணும், நல்ல குட் கண்டக்ட், நெறி ஒழுக்கம், அதெல்லாம் அர்த்தம் தோன்றது. அப்ப வரலாற்று அதிகம் மக்கள் என்ன பண்ண எல்லாத்தையும் கொண்டு வந்தார். ரேணுகா தேவியை பத்தி பரம்பரையில் அந்த பரசுராமர் அந்த விஷயத்தை அண்ணா ஞாபகப்படுத்த அந்த இடத்துல 94வது ஸ்லோகத்துல, பிருகுவும் சத்தொரு பெருமணி பரசு உருகரம் உயர்த்தி உருவால் உரசி கருவினில் கொண்டா கழுத்தறுததுவும். எடுத்துக்காட்டா பிருகு மகர்ஷி என்ன பண்ணார், பரம்பரையில
பரசுராமத்தை அன்னைய ரேணுகா தேவிய கொல்லலியா? கொன்னுட்டார். ஏன்? பித்ருதேவோ பவா, பித்ருவாக்கிய பரிபாலனம். பித்ருவாக்கிய பரிபாலனத்தை ரொம்ப முக்கியமா தர இந்த இடத்துல. அதோட கொஞ்சம் முடிச்சுப்போம். ஒரு விஷயத்த சொல்லிட்டு அண்ணா சொல்ற பித்ருவாக்கிய பரிபாலனம் இருக்கே, அதே மாதிரி பித்ரு ரூபமான பித்திருக்கள் தேவர்கள் இல்லையா? அவ சொன்ன வாக்கியம் தான் காப்பாத்திருக்கா, வேதிகள்லாம் காப்பாத்துறா. அதுல புத்திரனுக்கு புண் நரகா திராயத்தே புத்திரகாம்போ விசேஷ அர்த்தம்லாம் பிருகதாரண்யக உபனிஷத் நிறைய கொடுக்கும். நிறைய அர்த்தம் வருது. ட்ராக் மாறிடும், விஷயத்துக்கு வந்துடும் நம்ம. அது பெரிய விஷயம் இது. அதுக்கு அர்த்தமே வேற புத்திரனுக்கு. அந்த ரேணுகா தேவியை கொல்லலியா அப்பா சொல்லிட்டான்னு திருப்பி கொண்டு வரலையா? அதே போலதான் பித்ருதேவோ பவா சொன்ன வாக்கியத்தை பரிபாலனம் பண்ணணும். பித்ருவாக்கிய பரிபாலனம். இப்ப குமாரபட்டர் என்ன பண்ணார்? நல்ல ஒரு சேஞ்ச் அடைஞ்சார். யோக பாதையில் நல்ல தடங்கள் வர்றது. நான் யோகாபியாசம் பண்ணிட்டு இருக்கேன். யோகத்துல ஏகப்பட்ட அப்டக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாம் தடைத்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நிலை கிடைச்சா எப்படி இருக்கும்? கிளீனா எடுத்துன்னு நம்ம கோயிலுக்கு போறோம், திருவண்ணாமலை கிரிவலம் போறோம், யாரும் இல்லை, நம்ம மட்டும் தான். என்ன ஆனந்தமா இருக்கும், என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவருக்கு வந்தது. சமணர்கள் எல்லாம் நாட்டை விட்டு போயிட்டா. அப்ப பார்த்தா அருணன் வரனில் அவித்திடும் இருளாய் உருமுனி வரமும் உதிர்த்திடும் மடமை பகலொளி போல பட்டரின் அருவில் அகவிரல் நகரும் அருமறை புகழும். உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம் சொன்ன மாதிரி உதிக்கின்ற செங்கதிரை பார்த்து இருள் விலகுவதை போல குமாரபட்ட சுவாமியின் நல்ல ஒரு உபதேசத்தினால அஞ்ஞானமானது வேத ஒளியினால் போக்கப்பட்டது. அப்ப என்னாச்சுன்னு, குமரலர் அரிமான சிங்கம் நல்லா கொடுத்துக்க. குழம்பிடம் மதகரி, சமரிடம் மதகரி, மதம் பிடிச்ச யானை. குமரப்பட்ட சிங்கத்தின் எழுச்சியினால புத்த சமணங்கள் யானை கூட்டம் அடங்கி போயிடுது. ஆனா அது மதம் பிடிச்ச சாதாரண கூட்டம் இல்ல, கரின்னு சம்ஸ்கிருத யானைக்கு பேர். மதம் பிடிச்சதான யானைகள் கூட்டம் பிளிர்ந்து கடந்தது. ஒரு க்ஷணத்தை துவம்சம் பண்ணிடுத்தோ கஜகேசரி யோகம் மாரி அடிச்சு துவம்சம் பண்ணியாச்சு. கஜகேசரி ரெண்டு அர்த்தம் உண்டு. கஜமும் சிம்மத்தை அடக்கிடும், சிங்கமும் கஜத்தை அடக்கும். இங்க சிங்கமானது மத கூட்டத்தை அடக்கெடுத்து. அப்ப வேதமாகிறதான மரம் விருட்சம் இருக்கு, தளர்ந்து வளர்ந்து ஓங்கி வளர்ந்து எல்லா இடத்துல செழிப்பான கிளைகள், ரொம்ப ப்ராஸ்பரஸான ஒரு பிரான்சஸ் நிறைய வந்தது. அப்ப வையம் நல்லற வழியினர் செல்ல ஐயம் விளக்கி ஆத்திகம் வளர்த்து மெய்மறி கரணம் மென்மறை எனவே உய்ய திருவழி உலகுறத் தந்தார் அப்படின்னு சொல்லி குமரபட்ட சுவாமியானவர் எல்லாம் இருந்ததான சகல வேதார்த்த தத்துவத்தையும் சகல வேதாந்த ஞானத்தையும் உள்ளடக்கியதாக நல்ல ஒரு பெரிய மீமாம்சகர். கர்மகாண்ட பெருமையை பத்தி ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக பிறவி பெருங்கடல்ல நலிவுற்றக்கூடிய சாமானிய மக்களுக்கெல்லாம் உத்தாரணம். பிற்காலம் பல யாகங்கள் மக்கள் பண்ணணும். பலவிதம் யாகம்னாலே தேவத உத்தேசேன திரவிய தியாகா யாகா. அத கிரமமா மக்கள் பண்ணணும். காரியரிஷ்டி இருக்கு, அக்னிஹோத்திரம் இருக்கு, அப்புறம் வாஜ்பேயி யாகம் இருக்கு, நிறைய ஏகப்பட்ட யாகங்கள் கொடுத்திருக்கா. அந்த யாகங்களை நல்ல செழிப்பா பண்ணணும். அத கற்றாங்கி எரியோம்பி கலியை வாராமேம்பர் திரு ஓமாம்பொலி ஒரு தேவாரத்துல அதை ஞாபகப்படுத்துறது. கற்றாங்கி எரி ஓம்பி கலியை வாராமி. கலியை போக்குறதுக்கு நல்ல வேத ஞானம் ரொம்ப முக்கியம்னு சொல்ற சம்பந்தரை. உலகத்துல காக்க பெருங்கடலாய் இருக்கக்கூடியதான அப்பேற்பட்ட குமாரபட்ட சுவாமி பூமியில அவதாரம் பண்ணார். பரமேஸ்வரனே சாட்சாத் சங்கர பகவத்பாதராக அவதாரம் ஆகி அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய தத்துவார்த்தத்தை, தத்துவமான வேத விழுப்புரலை அந்த விஷயத்தை எப்படி பண்ணணுங்கிறது அடுத்த விதமான ஒரு வரக்கூடிய முகவரி முடிச்சாச்சு. இதோட பூர்த்தி பண்றோம். அடுத்த 2வது அத்தியாயத்துல சர்க்கத்துல சங்கருடைய திருவதாரத்தை பத்தி நாம் சிந்திப்போம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ சங்கர பகவத்பாத சுவாமிக்கு ஜெய். நமஸ்காரம். धन्यवादः.